ஜெபம் செய்வோம். மகன் இறக்கவும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, மகிமையான மாணவர்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பகல் வேளையில் பரிசுத்த ஆவியானவர்களோடு கூட இடைப்பட்டு உடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும், எங்கள் கையில் பிரயாசத்தில் நாம் ஈடுபடவும் எங்களுக்கு கிருபை தந்திருப்பதற்காக ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த மாலை ஆராதனையிலே தூய ஆவியாருடைய பிரசனத்திற்காக நாங்கள் கெஞ்சி நிற்கிறோம். மிஷனரி படித்தவர்களை பற்றி நாங்கள் கேள்விப்படவும், அவற்றிற்காக நாங்கள் உம்மிடத்திலே மன்றாடவும் இவ்வாராதனைகளுக்கு தந்திருக்கிறேன். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய ஆளுமைக்குள்ளாக முற்றிலுமாய் பொறுப்பேற்றுக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் புத்தகத்திலே 39வது பாடல், உம்மை போல் யார் உண்டு எந்த நேசநாதா, இந்த பாடலத்தை கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் புத்தகத்திலே 39வது பாடல். உம்மை போல் யார் உண்டு எந்த நேசநாதா, இந்த பாடலத்தை உம்மை போல் யார் உண்டு, உம்மை போல் யார் உண்டு எந்த நேசநாதா, இந்த பாடலத்தை உம்மை போல் யார் உண்டு. சிக்கினான் உடலே தேவதம் மன்னினான் மன்னித்தீர்
பாடல் புத்தகத்திலே 217வது பாடல், விதைக்கும் மறுபூமி பூமியின் மீதிலே. 217வது பாடல். விதைக்கும் மறுபூமி பூமியின் நீரில் மாறி மாறி வருவே, பகலும் இரவுமாய் வருடங்கள் மாயமாய் நடுவியே சிந்திப்பே சிந்திப்பே காலங்களை சிந்திப்பே இயேசு கிறிஸ்துவின் வேலை கொண்டே இன்னும் இதுதான் ஒன்று இரண்டனை எத்தனை வருடங்கள் கனவன கழிந்ததுதான் எண்ணிய நாட்களில் வஞ்சிக்காது தெய்வ போரில் ஈடுபடு. சிந்திப்பே சிந்திப்பே காலங்களை சிந்திப்பே இயேசு கிறிஸ்துவின் வேலை கொண்டே இன்னும் இதுதானோ ஆறுகள் நடுவில் பாய்வுகள் உன்னைக்காக எத்தனை நாட்கள் சாதகமானது வாசலில் கண்டு வந்து பயன்படுத்தே. சிந்திப்பே சிந்திப்பே காலங்களை சிந்திப்பே இயேசு கிறிஸ்துவின் வேலை கொண்டே இன்னும் இதுதானோ ஆழக்கடல்களில் மழை செலுத்திட கடல் முழங்கியதோ. பாவக்கடலில் போரிடும் யாவுக்கும் படகுகள் சாட்சிகளோ. சிந்திப்பே சிந்திப்பே காலங்களை சிந்திப்பே இயேசு கிறிஸ்துவின் வேலை கொண்டே இன்னும் இதுதானோ. அல்லேலூயா அல்லேலூயா. பாடல் புத்தகத்திலே 455வது பாடல். பாடல் புத்தகத்திலே 455வது பாடல். தெரியாத பாடலாக இருந்தாலும் என்னோடு சேர்ந்து பாடுங்கள். வரும் நாட்களிலே நாம் உற்சாகமாய் பாடுவதற்கு ஏதுவாக இருக்கும். 455வது பாடல். விசுவாச கப்பல் ஒன்று செல்கிறது, புயல் வந்த போதும் தென்றல் வீசுவோம். பாடல் தெரியுமா? தெரியாதா? சரி, சேர்ந்து முதல் கவியை கவனிச்சு பாருங்க, சேர்ந்து பாடலாம். எளிதான ஒரு பாடல் தான். விசுவாச கப்பல் ஒன்று செல்கின்றது, புயல் வந்த போதும் தென்றல் வீசும் போதும் அசைந்தாடி செல்கின்றது, அக்கறை நோக்கி அசைந்தாடி செல்கின்றது. விசுவாச கப்பல் ஒன்று செல்கின்றது, புயல் வந்த போதும்
அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல்
தெசலோனிக்கருக்கு எழுதின 2வது நிருபம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் முடிய. 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல் அதிகாரம் முடிய. கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதுனாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனாலும் ரட்சிப்படையும்படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியினாலே நாங்கள் உங்களை குறித்து எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்திரிக்க கடனாளிகளாயிருக்கிறோம். நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார். ஆகையால் சகோதரரே, நீங்கள் நிலை கொண்டு வார்த்தையினாலாவது நிருபத்தினாலாவது நாங்கள் உங்களுக்கு உபதேசித்த முறைமைகளை கை கொள்ளுங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நித்திய ஆறுதலையும் நல் நம்பிக்கையையும் கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்கிற நம்முடைய பிதாவாகிய தேவனும் உங்கள் இதயங்களை தேற்றி எல்லா நல் வசனத்திலும் கிரியையிலும் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக என்பது பாடம் முடிந்தது. அன்புக்குரியவர்களே, நாம் அறிந்திருக்கின்றபடி புதன்கிழமை தோறும் மிஷனரி இயக்கங்களுக்காக பணிகளுக்காக நாம் சுகித்து கொண்டு வருகின்றோம். இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே ஒரு மிஷனரி பணித்தளத்தை குறித்து நான் உங்கள் மத்தியிலே ஒரு சிறிய படத்தொகுப்பு ஒன்றை கொண்டு வந்திருக்கிறேன். அதை பாருங்கள். பார்க்கும் பொழுது நாம் அந்த பணித்தளத்திற்கே சென்று அதை மகிமைப்படுத்துவது போன்று காணப்படும். இந்த பகுதி நாம் காண இருக்கிற பகுதியானது ராஜஸ்தான், குஜராத், ஒரிஷா ஆகிய 3 மாநிலங்களை உள்ளடக்கிய பார்டர்கள் அமைந்த பீல் இன ஆசிரியருடைய ஒரு பகுதி. பீல் இன மக்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு பின்பு எப்படி மாறினார்கள், முன்னதாக அவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை குறித்து இந்த படத்தொகுப்பு உங்களுக்கு விளக்கும். இது விஸ்வவாணியின் மூலமாக அந்த பகுதியில் எடுக்கப்பட்ட ஒரு இது. இந்த பகுதிக்கு நான் கடந்து சென்றிருக்கிறேன், அந்த மக்களை பார்த்திருக்கிறேன். அவர்கள் கொடிய, அதாவது ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக மிக கொடிய மக்கள். அவருடைய கையில் இருக்கின்ற ஆயுதங்கள் எல்லாம் விஷம் தடவப்பட்ட ஆயுதங்கள். அது நம்முடைய கரங்களில், நம்முடைய மேலில் பட்டுவிட்டால் உடனடியாக அந்த புண்ணானது ஆறாது. அப்படி விஷம் தடவிய அந்த ஆயுதங்கள் இருப்பார்கள். அங்கு இருக்கிற எல்லாருக்கும் அம்பு நன்றாக எய்ய தெரியும். அவர்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, இங்கிருந்து அம்பை எய்தாங்கன்னா அது கரெக்டாக அவங்க குறி பார்த்து எய்யக்கூடிய ஒரு இனத்து மக்கள். அந்த அமிதமான பீல் இன வாசிகளுடைய மத்தியிலே ஆண்டுடைய சுவிசேஷம் பரவி இன்றைக்கு அவர்கள் கிறிஸ்துவை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே ஸ்க்ரீனில் ஒரு படம் தெரியுதா? தம்பிங்க லைட்டாக ஸ்க்ரீனில் ஒரு படம் தெரியுது. அதுவும் ஒரு ஆதிவாசியின மக்கள் மாதிரி. உங்களுக்கு தெரியுதா? தெரியலையோ? அதுக்கு தெரியுதா? சரி, என்ன இடம் கொடுத்துருக்காங்க? இலையை கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஆதிவாசி மக்கள் மாதிரி தெரியுதா தெரியலையா? சரி, இது ஆதிவாசி மக்கள் இல்லை, நம்ம பகுதிகளில் மக்கள் தான். சரி, இந்த பகுதிகளெல்லாம் பார்த்து விட்டு அதை ஒரு குறு நாடகமாக நானே எழுதி இயக்கி நடித்த ஒரு நாடகம். அது பின்னதாக உங்களுக்கு ஒரு நாள் போட்டு காட்டுவோம். சரிங்களா? அதாவது மிஷனரி டேவிட் லிவிங்ஸ்டன் அவருடைய வாழ்க்கை வரலாறு சேர்ந்த நாடகம். முன்னதாக நான் பணியாற்றிய சபையில் உள்ள வாலிபர்கள் நடித்த ஒரு நாடகம். அதை மிகவும் தத்ரூபமாக அப்படியே இருக்கும். உங்களுக்கு அதையும் ஒரு நாள் இவ்விதமாக புதன்கிழமைகள் தோறும் உங்களுக்கு போட்டு காட்டப்படும். அப்படிப்பட்ட இந்த புதன்கிழமைகளே எதற்காக என்றால், ஒரு மிஷனரி தாகம் நமக்குள்ளாக வர வேண்டும் என்பதற்காக இப்படி உங்களுக்காக ஆயுதம் பண்ணப்பட்டிருக்கு. எனவே நான் இன்றைக்கு இந்த பெஞ்சை முன்னாடி எழுத்து போட்டிருக்கேன். எதுக்குன்னா, நீங்கள் முன்னாடி இடங்கள் பின்னாடி உட்காந்துருக்கீங்க அப்படிங்கிறதுக்காக. போகட்டும், இதை போய் நீங்கள் மற்றவங்கள்டெல்லாம் சொல்லணும். என்னன்னாக்கினா, திங்கட்கிழமை பார்க்கும்போது நம்முடைய ஆராதனை மிகவும் நேர்த்தியாக இருக்குது. அதுபோல் எல்லாவற்றை காட்டிலும் முக்கியமான ஆராதனை எது அப்படின்னு சொன்னாங்கன்னா,
மிஷினரி ஆராதனை தான். இல்லை, நமக்கு ஒரு மிஷினரி வராவிட்டால் நம்ம இந்த மாதிரி ஆலயத்தில் நினைச்ச முடியாது, ஆராதிக்க முடியாது. அப்படி தானே? இல்லையா? எனவே அந்த ஒரு தாபம் நம் பூமியில் எவ்வளவு காலம் வாழ்கிறோமோ அது வரைக்கும் அந்த தாபம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எறிய வேண்டும். அதுபோல இந்த திருச்சபையிலே நான் எவ்வளவு காலம் பணியாற்றுகிறோனோ அவ்வளவு காலம் சுவிசேஷத்திற்கு, அதாவது மிஷினரி ஊழியத்திற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அதாவது நான் நிரந்தரமானவன் கிடையாது, நாளைக்கே போனாலும் போயிடுவேன். அப்படிப்பட்ட ஒரு உலகத்தெல்லாம் நான் இருக்கே சொல்லி, நம்ம வீடு வந்து வாடகை வீடு இல்லையா? அதனால இந்த சபைக்கு நிரந்தரமாக யாரும் சொல்ல முடியாது. ஆகையினால எனக்கு நின்று அதுக்காக நாளைக்கு போயிடணும்னு நினச்சிடாதீங்க. சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு உதாரணம் இருக்குது இல்லையா? நமக்கு கடமை பொறுப்பு எவ்வளோ காலம் கொடுத்துருக்குறாங்களோ அது வரைக்கும் நாம் என்ன செய்ய வேண்டும்? உண்மையும் உத்தமமாய் கர்த்தருக்கென்று ஒரு ராஜ்யத்தை கட்டும் பணியில், ஒரு கூட்ட மக்களை ஆண்டவருக்கு ஆயத்தப்படுத்துகிற பணியிலே நாம் ஈடுபட வேண்டும். அதுக்காக தான் என்னுடைய வாழ்க்கை முழுவதும் நான் போட்டுக்கொண்டே இருக்கேன். ஆகினாலே நீங்கள் என்னோடு கூட ஒத்துழைக்க வேண்டும். நான் உங்களை கரம் கூப்பி கேட்கிறேன். இந்த ஆராதனையிலே புதன்கிழமை நைட்டு தான் நடக்கும். அதனால் இந்த ஆராதனை வெறுமையாக இருக்கக்கூடாது. நீங்கள் மற்ற ஆராதனைக்கு காட்டிலும் இந்த ஆராதனைக்கு என்ன செய்ய வேண்டும்? முக்கியத்துவம் கொடுக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அது யார் கையில் இருக்குன்னு சொன்னாங்கன்னா பெண்கள் கையில் தான். சரிங்களா? நீங்கள் நல்ல நிறைய தம்பிமார் வந்திருக்கிறாங்க, ரொம்ப நன்றி தம்பிமார்களுக்கு. அது மாதிரி அம்மாமார் எப்போதும் வந்திருக்கிறவங்க எல்லாம் நிறைய பேர் வந்திருக்கீங்க. உங்களை எல்லாருக்கும் நன்றி செலுத்துகிறேன். அடுத்த புதன்கிழமை இது போன்று வேறு ஒரு பணித்தளம் உங்களுக்கு காட்டப்படும். ஆக நீங்கள் எல்லாரும் இவ்விதமாக இந்த மிஷினரி ஊழியத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் காண வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கிறேன். இப்பொழுது உங்களுக்கு திரையிலே அந்த பீலினவாசிகளுடைய தொகுப்பு நீங்கள் பார்க்கலாம். இந்தியாவின் வில்லாளர்கள் என்று அழைக்கப்படும் மக்கள் மத்திய பிரதேசம், குஜராத், ராஜஸ்தான் ஆகிய 3 மாநிலங்களும் சந்திக்கும் பகுதியிலேயே பெருமளவு பரவியிருக்கிறார்கள். ஆசியாவின் கொடூரமான மக்கள் இனங்களில் 2வது இடத்தை பிடிக்கும் இவர்கள் மனிதர்களை குறிவைத்துக் கொள்வதில் கை தேர்ந்தவர்கள். வரலாற்றை புரட்டி பார்க்கும்போது இவர்கள் ஆரியர்களுக்கு முந்தினவர்கள்.
ராமாயணம், மகாபாரதம் போன்ற இந்திய காப்பியங்களில் பதிவு செய்யப்பட்டவர்கள். ராமாயணத்தை எழுதிய வால்மீகி பீல் இனத்தை சேர்ந்தவர் என்ற கருத்தும் நிலவுகிறது. இந்தோ ஆரிய மொழியான பீலி இவர்களுடைய தாய்மொழி. இந்தியாவின் 3வது பெரும் பழங்குடியினமாகிய பீல் மக்கள் ராஜஸ்தான் மாநிலத்தின் மக்கள் தொகையில் 39% நிரப்புகிறார்கள். மிக குறைந்த அளவே தண்ணீர் வசதி கொண்ட பாலை நிலத்தில் இவர்கள் பறந்து கிடப்பதால் கொள்ளையடிப்பதும் கொலை செய்வதும் இவர்களின் தொழிலாகிவிட்டது. இங்கொன்றும் அங்கொன்றுமாக கட்டப்பட்டிருக்கும் கல் வீடுகளில் இவர்கள் வசிக்கிறார்கள். பீல் வீடுகள் தட்டையான கருங்கற்களை கொண்டு வலிமையாக கட்டப்படுகிறது. உட்புறம் பல அறைகளாக பிரிக்கப்படாமல் ஒரே பெரிய அறையாக கட்டப்படுகிறது. வீட்டின் ஒரு பகுதியை சமையலுக்கும் இன்னொரு பகுதியை கால்நடைகளை அடைத்து வைக்கவும் பயன்படுத்துகிறார்கள். சிப்பி ஓடுகளால் வேயப்பட்டிருக்கும் கூரை உச்சி வெயிலின் உஷ்ணத்தை கொஞ்சம் குறைக்கிறது. பெரும்பாலான பீல் வீடுகளில் அத்தியாவசிய பொருட்கள் கூட இல்லாமல் வீடு வெறிச்சோடியே கிடக்கிறது. பயிர்கள் களவு போவதை தடுப்பதற்காக தங்களின் விளை நிலங்களுக்குள்ளேயே இவர்கள் வீடுகளை அமைப்பதால் கிராமங்களில் நெருக்கமாக வீடுகள் அமைவதில்லை. மக்காச்சோளம், கோதுமை, கொண்டக்கடலை மற்றும் காய்கறிகளை தங்கள் வீடுகளை சுற்றியுள்ள நிலங்களில் பயிரிடுகிறார்கள். பீல் மக்களின் உணவு பழக்கம் மிகவும் ஆரோக்கியமானது. மக்காச்சோளமும் மாட்டுக்கறியும் இவர்களின் விருப்பமான உணவு. இயற்கை முறை விவசாயத்தில் விளையும் மக்காச்சோளத்தை காய வைத்து திரியலினால் அரைத்து அதை மாவாக்குகிறார்கள். நன்றாக சலித்த பின் கிடைக்கும் மெல்லிய மாவை வெந்நீரால் பிசைந்து எண்ணெய் சேர்க்காமல் இவர்கள் தயாரிக்கும் சுவையான ரொட்டி இவர்களின் ஆரோக்கிய வாழ்விற்கு ஆதாரமாய் அமைகிறது. காடுகளில் கிடைக்கும் காட்டு இலந்தை பழங்களை சேகரித்து அதை காய வைத்து உண்கிறார்கள். பேரீச்சை மரங்களும் ஆங்காங்கே காணப்படுகிறது. தண்ணீருக்காக இவர்கள் படும் பிரயாசம் கொஞ்ச நஞ்சமல்ல. பெரும்பாலும் இவர்கள் வாழும் நிலப்பகுதி பாலை நிலங்களாகவே இருப்பதினால் தண்ணீர் பற்றாக்குறை தலைவிரித்து ஆடுகிறது. வீடுகளை விட்டு தூரமாய் அமைந்திருக்கும் ஆழமான கிணறுகளில் ஓடும் தண்ணீரை கைகளினாலேயே இறைத்து தலைச்சுமையாய் சுமக்கும் பரிதாபமான சூழலே எங்கும் காணப்படுகிறது. நண்பகல் நேரங்களில் இறந்து போனவர்களின் ஆவிகள் தண்ணீர் குடிக்க கிணற்றிற்கு வரும் என்கின்ற மூட நம்பிக்கை இருப்பதினால் அந்த நேரங்களில் பெண்கள் தண்ணீர் எடுக்க வருவதில்லை. கடுமையான கோடை, நடுக்கும் குளிரென கடினமான கால சூழ்நிலையே பீல் பிரதேசங்களில் நிலவுகிறது. கொஞ்சம் தானியம், கொஞ்சம் கால்நடை என இவர்களின் சொத்துக்கள் சாதாரணமானதாக இருந்தாலும் கொள்ளையர் பயம் என்னவோ எல்லோரையும் மாட்டுகிறது. உடலில் உரமும் நெஞ்சில் வீரமும் உள்ள பீல் மக்கள் கடினமான உழைப்பாளிகள். ஒரு நாளைக்கு 2 முறை மட்டுமே சாப்பிடும் பழக்கமுடைய இவர்கள் உழைப்பை நேசிப்பவர்கள். பீல் பெண்கள் பலசாலிகள். வேலை செய்வதிலும் தைரியத்திலும் ஆண்களுக்கு நிகரானவர்கள். இந்தியாவின் பாரம்பரியமிக்க புடவையே இவர்களின் ஆடை. வெள்ளி நகைகளை அள்ளி அணிந்து கொள்வதில் அலாதி பிரியம் இவர்களுக்கு. குழந்தை பராமரிப்பு, வயல் வேலை இவற்றோடு இவர்களின் இல்லத்து பணிகளும் கடினமானதாகவே அமைகிறது. பீல் ஆண்கள் உறுதியானவர்கள்.
அடர்ந்த ரோமங்களுடனும் சராசரிக்கும் கூடுதலான உயரம் கொண்ட இவர்கள் தைரியசாலிகள். பாரம்பரிய வேஷ்டி, குர்தா இவற்றை வட இந்திய பாணியில் அணியும் இவர்களின் தனிப்பட்ட அடையாளம் அவர்களின் தலையில் கட்டிக்கொள்ளும் நீளமான துணி. வீட்டுக்கு வீடு வில் அம்புகள் விளையாடுகின்றது. விதவிதமாக அம்புகளை வைத்திருக்கும் இவர்கள் குறி பார்ப்பதெல்லாம் கொள்ளையடிப்பதற்காகவே. வீல் இனத்திற்கென்று தனியாக ஓர் இசை வடிவம் இருக்கின்றது. உச்சஸ்தாதியில் குரல் எடுத்து இவர்கள் பாடும் பாடல்கள் இனிமையானவை. குழல், முரசு போன்ற இசைக்கருவிகளின் முந்தைய வடிவங்கள் முழங்க ஆண்களும் பெண்களும் இணைந்து ஆடும் ஆட்டங்கள் கூட வீரத்தை வெளிக்காட்டும் வடிவங்களாகவே நிகழ்கின்றது. ஆடும் போது கூட அம்புகளுக்கும் அரிவாள்களுக்கும் வேலை இருக்கின்றது. வாள் வீசி இவர்கள் ஆடும் ஆட்டங்கள் நேரில் பார்க்கும்போது மயிர்கூச்செறியும் அனுபவத்தை அளிக்கின்றது. வீல் மக்களின் திருவிழாக்களில் நடைபெறும் வீர விளையாட்டு. உற்சாகம் முற்றெடுக்க, கேளிக்கைகள் வாக்பிளக்க, ஊரே திரண்டு வந்து ஆனந்த முழக்கமிடும் இன்பத் திருநாள். இனிப்புகள் நிறைந்த பை ஒன்று பிடுங்கி நட்டப்பட்ட ஓர் உயர்ந்த மரத்தின் உச்சியில் தொங்குவிடப்பட்டிருக்கும். வீரத்தை வெளிக்காட்ட விரும்பும் இளைஞர்கள் மரத்தில் தாவி ஏறி பரிசு பையை கைப்பற்ற வேண்டும். ஆனால் அது சாதாரண மரமல்ல. மரம் வழுக்கும். இது போதாதென்று மரத்தை சுற்றி ஆடிப்பாடும் பெண்கள் இலந்தை மரத்தின் முட்கொப்புகளை வைத்து இளைஞரின் முதுகை பதம் பார்ப்பார்கள். இத்தனையையும் தாண்டி பையை தட்டி பறிக்கும் இளைஞன் பரிசை பெறுகிறான். மக்களின் ஆரவாரம் ஒரு புறம், மீடியாக்களின் புகழ் இன்னொரு புறம் என வீரத்தை நிரூபித்து விட்ட அவன் அப்பகுதியின் கதாநாயகனாகிறான். பரிசின் உச்சகட்டமாக எந்த பெண்ணை அவன் மணக்க விரும்புகிறானோ அந்த பெண்ணை அவன் திருமணம் செய்து கொள்ளும் வாய்ப்பு அவனுக்கு தரப்படுகிறது. வீல் திருமணங்கள் வேடிக்கையானவை.
தாயின் வயிற்றில் குழந்தைகள் கருவாக இருக்கும் போதே அவர்களுக்கு திருமணங்கள் நிச்சயிக்கப்படுகிறது. சமீப காலங்கள் வரை குழந்தை திருமணம் வழக்கில் இருந்ததாக தெரிகின்றது. திருமணத்திற்கு 7 நாட்களுக்கு முன்பே மணமகனின் உடலில் மஞ்சள் பூசி அவனை வெயிலில் 7 நாட்கள் நிற்க வைப்பார்கள். திருமணத்தன்று மணமகன் வீட்டார் மேளதாளங்கள் முழங்க மணமகளின் வீட்டிற்கு செல்கிறார்கள். பீல் மக்கள் மத்தியிலும் மாப்பிள்ளை குடும்பத்தினரே மணமகள் குடும்பத்திற்கு வரதட்சணை கொடுக்க வேண்டியிருக்கின்றது. கிலோ கணக்கில் வெள்ளி நகைகள் வரதட்சணையாக பரிசளிக்கப்படுகிறது. வாடகைக்கு அமர்த்தப்படும் வண்டிகளில் மேளதாளங்கள் முழங்க பெண் வீட்டிற்கு வரும் மாப்பிள்ளை வீட்டாரை பெண்கள் பாடல்கள் பாடி வரவேற்கின்றனர். ஆயுதங்களோடு ஆண்கள் நடனமாட முகம் தெரியாத அளவிற்கு மணமக்கள் அலங்கரிக்கப்படுகின்றனர். பெண் வீட்டார் மணமகனுக்கு தண்ணீர் கொடுத்து வரவேற்ற பின் மணமகளின் தாய் மாப்பிள்ளையை திலகமிட்டு பிரத்யேகமாக வரவேற்க வேண்டும். நுட்பமான பலவித சடங்குகள் முடிந்த பின் பெண்ணின் தந்தை பெண்ணை தூக்கி கொண்டு வந்து மாப்பிள்ளையிடம் ஒப்படைக்கிறார். சம்பிரதாயத்திற்காக ஒரு மரத்தை மணமக்கள் சுற்றி வந்த பின் உறவினர்கள் சூழ அவர்களை அமர வைத்து உணவளித்து அவர்களின் புதிய இல்லற வாழ்க்கையை துவக்கி வைக்கிறார்கள். பீல் குடும்பங்களில் குழந்தைகளுக்கு குறைவே இல்லை. வட்ட முகத்தோடும் வாய் நிறைய சிரிப்போடும் வானத்து விண்மீனா ஒளி வீசும் வண்ண நிலவாய் துள்ளித் திரியும் இவர்கள் பீல் சமுதாயத்தின் வருங்கால தொழில்கள். பீல் குடும்பங்களில் ஆண் குழந்தைகளுக்கு அதி முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. ஆஸ்தி அனைத்திற்கும் அவனே வாரிசு என்பதால் எத்தனை பெண் குழந்தைகள் பிறந்தாலும் ஆண் குழந்தையை பெற்றெடுக்காமல் பிள்ளை பேறு நிறுத்தப்படுவதே இல்லை. இது நமது ஊழியரின் குடும்பம். வானவில்லின் வண்ண நிறங்களாக 7 பெண் குழந்தைகள் இவர்களின் இல்லத்தை அலங்கரித்துள்ள போதிலும் ஆண் குழந்தையை பெற்றெடுக்கும் ஆசை இன்னும் பசுமையாகவே இருப்பதாக கூறுகிறார்கள். அடுத்தடுத்து குழந்தை பேறு நிகழ்வதினால் தாய் சேய் நலம் குன்றுவதோடு பொருளாதார சிக்கல்களையும் அது கூட்டுகிறது. ஆங்காங்கே தென்படும் அரசு பள்ளிகளிலும் குறைந்த அளவிலேயே குழந்தைகள் வருகின்றன. பீலி மொழியை பேசும் இக்குழந்தைகள் மாநில மொழியிலேயே கல்வி கற்க வேண்டிய கட்டாயம் இருப்பதினால் படிப்பதற்கு இவர்கள் அதிக ஆர்வம் காட்டுவதில்லை. மேலும் இவர்களின் ஆஸ்திகளான ஆடு மாடுகளை பராமரிக்கும் பணியிலும் இவர்கள் ஈடுபடுத்தப்படுவதினால் பள்ளிக்கூடம் செல்லும் பாக்கியம் பலருக்கும் கிட்டுவதே இல்லை. கலைகள் கற்க வேண்டிய வயதில் கிளைகளில் தொங்கிக் கொண்டிருக்கும் இப்பிஞ்சுகளின் வாழ்வில் ஒளியேற்றுவதற்கு ஒரே வழி விடுதியுடன் கூடிய மிஷன் பள்ளிகளை நிறுவுவதினால் மட்டுமே. பீல் மக்கள் இறந்தவர்களின் நினைவாக நடுக்கற்களை நட்டு இறந்தவர்களின் ஆவிகளை வழிபடும் பழக்கம் இவர்களிடையே இருக்கின்றது. முக்கிய
முக்கியமாக வயதாகி மரிப்பவர்களின் ஆவிகளை இவர்கள் வணங்குவதில்லையாம். வியாதிப்பட்டோர் அல்லது விபத்தில் சிக்கியோ காலத்திற்கு முன் மரித்தவர்களின் ஆவிகள் இவர்கள் மத்தியிலேயே அலைந்து திரியும் என்கின்ற மூட நம்பிக்கையும் இவர்கள் மத்தியில் நிலவுவதால் அப்படிப்பட்டவர்களின் ஆவிகளை மட்டுமே வழிபடுகிறார்கள். வியாதி, வறுமை போன்ற துன்பங்கள் தீர மந்திரவாதிகளை நாடி பிசாசின் வலைகளுக்குள் எளிதாக சிக்குகிறார்கள். குடிப்பழக்கம், விபச்சாரம் போன்ற கொடிய பாவங்கள் இவர்களிடையே மலிந்து காணப்படுகிறது. பீல் மக்கள் மூர்க்க குணம் கொண்ட மனிதர்கள் என்றாலும் சுவிசேஷத்திற்கு செவிமடுக்கும் பரந்த உள்ளம் கொண்டவர்கள். புழுதி படர்ந்த வறண்ட நிலங்களில் ஆத்தும தாகம் கொண்டு அலையும் நமது ஊழியர்கள் இல்லங்கள் தோறும் இயேசுவை குடியமர்த்தியதினால் விளைந்த கனிகள் இவர்கள். கடினமான இப்பகுதிகளிலும் கர்த்தரின் வசனமாகிய விதைகளை தூவும் நமது அருட்பணியாளர்களின் அயராத உழைப்பில் உருவான ஆலயங்கள் இவை. கர்த்தரை கண்டு கொண்ட சிறு கூட்ட ஜனம் வீடுகள் தோறும் அவரை விடுதலையோடு ஆராதிக்கின்றனர். பாடல்களை உணர்ந்து உற்சாகமாக பாடுவதிலும், வேத வசனங்களை ஆழமாய் புரிந்து கொள்வதிலும், சாட்சி கூறுவதிலும் இவர்களுக்கு இருக்கும் ஆர்வம் நம்மை மெய்சிலிருக்க வைக்கின்றது. பத்தேகடி என்னும் கிராமத்தைச் சேர்ந்த பரத்பாய் பாபோர் இவர். சில ஆண்டுகளுக்கு முன் திடீரென்று மனநலம் குன்றி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். 85,000 ரூபாய் வரை செலவழித்தும் சுகம் கிடைக்கவே இல்லை. இறுதியாக நமது ஊழியரிடம் வந்து ஜெபித்தார். அற்புத சுகம் பெற்ற இவர் இப்போது இயேசுவின் பிள்ளையாக வாழ்கிறார். விதவிதமான வியாதிகளிலிருந்து சுகம் பெற்ற பல்வேறு மனிதர்கள் இன்று நமது சிறிய சபைகளை அலங்கரிக்கிறார்கள். ஆண்டவருக்கு மகிமையாக வாழ்கிறார்கள். பல்வேறு உள்நாட்டு வெளிநாட்டு இயக்கங்களும் ஊழியர்களும் பீல் மக்கள் மத்தியில் தங்கள் உழைப்பை சிந்தியுள்ள போதிலும் புரட்சிகரமான எழுப்புதல் தீ இன்னும் இங்கு பற்றி பிடிக்கவில்லை. தேவையின் அடிப்படையில் பார்த்தால் இப்பெருங்கூட்ட மக்கள் கூட்டத்தை சந்திக்க அணியணியாய் அருட்பணியாளர்கள் அனுப்பப்பட்டே ஆக வேண்டும். அவர்களை தாங்குவோரும் அவர்களுக்காக திறப்பில் நிற்போரும் கரம் கோர்த்தே ஆக வேண்டும். பாசத்திற்குரிய நண்பர்களே, 1,34,00,000 இதயங்கள் இயேசு இயேசு என்று துடிக்கப் போவது எப்போது? கொலை கருவிகளோடு பாலை நிலங்களில் பரவித் திரியும் இவர்கள் பரிசுத்த வேதாகமத்தை சுமக்கப் போவது எப்போது? எங்களின் வறுமையும் மாறாதா, எங்களது கண்ணீரும் ஆனந்த தொழிகளாக சிதறாதா என்ற இவர்களின் கேள்விகளுக்கு விடை கிடைக்கப் போவது எப்போது? சிலுவையின் இரத்த துளிகள் இவர்களுக்காகவும் சிந்தப்பட்டது என்று சொல்லப்பட போவது எப்போது? பொழுதி படர்ந்த பீல் கிராமங்களில் சுவிசேஷகர்களின் பாதங்கள் படப்போவது எப்போது? இயேசுவே பதில் என்ற சத்தம் ஒலிக்கப்பட போவது எப்போது? இயேசுவே என்ற சத்தம் ஒலிக்கப் போவது எப்போது? பரந்த பாரத தேசத்திலே கால் பதிக்க முடியாத இடங்கள், மனிதர்களை கொலை செய்து குடித்துக் கொண்டிருக்கும் இடங்கள் மத்தியிலே செல்வதற்கு அனுப்பும் போவது எப்போது? இவர்களுக்காக செபிக்கும் ஒரு கூட்டம் எழும்ப போவது எப்போது? எப்போது எப்போது என்ற கேள்வியானது முன்னே வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு கோடிக்கு மேலான 1,32,00,000 பேர் இன்னும் இயேசுவை அறியாமல்
பாவத்திலே அழிந்து கொண்டிருக்கிற ஜனம் இவர்களுக்காக திறப்பின் வாசலில் நிற்கப் போவது இப்போது. உங்களிடத்தில் கேட்பதெல்லாம் பணம் அல்ல, உங்களை அல்ல, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நேரத்தில் ஜெபத்திலே தாங்க வேண்டும் என்று உங்களிடத்தில் வைக்கின்ற நிமித்தம் உங்கள் காதுகளில் தொகைக்கானா இந்த மாதிரி ஜனங்கள் மத்தியிலே இயேசுவை அறிவிக்கப் போவது எப்போது? இயேசு 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 என்று சொல்லி அலைந்து திரிந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு ஆலயமில்லையே என்று சொல்லி கண்ணீர் வெடித்துக் கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு ஆலயம் எப்போது கிடைக்கும் என்று எப்போது 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 என்று சொல்லி ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு கிடைக்கப் போவதுதான் எப்போது? தங்கள் பாவங்கள் நிமித்தமாக இயற்கையை தெய்வமாக வணங்கிக் கொண்டு இன்னமும் அறியாமையினாலே அறிந்து கொண்டிருக்கிறார்களே. இவர்கள் இயேசுவை அறிந்து கொள்வது எப்போது எப்போது எப்போது? நம்மால் பதில் சொல்ல முடிகிறதா? இன்னமும் இவ்விதமான மூத்த பழக்க சட்டங்களினாலே சரீரத்திலே வியாதிகள் வந்துவிட்டால் பூஜாசனிடம் சென்று வயிற்றிலே சூடு விட்டுக் கொள்வது, பிள்ளைகளின் உயிரை மாய்த்துக் கொள்வது நடைமுறையிலே காணாமல் இவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுவது எப்போது எப்போது எப்போது? எனக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிற சுவிசேஷம், எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சுதந்திரம், அதன் நிமித்தமாக நான் அவர்களுக்கு கொடுக்க போகிறேன், நான் அவர்களுக்கு கொடுக்க போகிறேன் அந்த உதவி எப்போது எப்போது எப்போது? எனக்கு பிரியமானவர்களே, இந்த அருமையான கேள்வி இன்று முதல் என்னுடைய நம்முடைய காதுகளில் ரிங்காரம் விட்டுக் கொண்டு ஒழிக்காதா? கோடி கோடி ஜனங்கள் எப்போது 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 என்று சொல்லி அழைத்து தெரிந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் ஏராளம் ஏராளம். சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட பின்பு ஆண்டவரை ஆழமாய் ஆராதிக்கிறார்கள். நீங்கள் காட்சிகளில் கண்டவனமாக வீதிகளிலும் ஓடி குடிசைகளிலும் ஒரு ஓரத்தில் அமர்ந்து கொண்டு எத்தனை உற்சாகமாய் ஆராதிக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, அவர்கள் நம்மை போன்று ஆலயத்திலே ஆண்டவரை ஆராதிப்பது எப்போது எப்போது எப்போது? என்னால் பதில் சொல்ல முடியுமா? என்னால் பதில் சொல்ல முடியுமா? என் இதயம் கணக்கிறது, என் இதயம் உடைந்து போகிறது. எனக்கு எவ்வளவு மகிமையான ஆலயத்தை தந்திருக்கிறது, எனக்கு எவ்வளவு தேவ பிரசன்னம் நிரம்பிய ஆலயத்தை தந்திருக்கின்றேன். அப்பா, என் தேசத்திலே, என் சொந்த நாட்டிலே இப்படியும் ஜனங்கள் உண்டார் என்று என் கண்களில் கண்ணீர் ஒழுகிறது, என் கண்களில் கண்ணீர் ஒழுகிறது. வில்லையும் அம்புகளையும் வைத்துக் கொண்டு மனித உடலை மனிதனாக மதிக்காமல் கொண்டு குவித்துக் கொண்டிருக்கிற கூட்டம் என் தேசத்தில் இனம் கொண்டு என் இதயம் உடைகிறது, என் இதயம் உடைந்து கொள்கிறது. நான் என்ன செய்கிறேன்? என்னிடத்தில் இந்த மிஷனரி சங்கங்கள், இந்த மிஷனரிகள் கிறிஸ்துவை அறிவித்துக் கொண்டிருக்கும் ஒரு கூட்ட ஜனங்கள், கிறிஸ்துவை அறிந்து கொண்ட ஒரு கூட்ட ஜனங்கள் என்னிடத்தில் நம்மிடத்தில் கேட்பதெல்லாம் எங்களுக்காக செபிப்பீர்களா? உங்களால் எங்களுக்காக செபிக்க முடியுமா? எதையெல்லாமோ நாம் ஆண்டவரிடத்தில் கேட்கிறோமோ
என் தேசத்திற்காக, என் தேசத்தில் பாவத்தில் மடிந்து போகிற ஜனங்களுக்காக என்னால் ஜெபிக்க முடிகிறதா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம் கண்களில் காணப்பட்ட காட்சி என் ஜீவனுள்ள மட்டும் என் மூளையில் அது சென்று கொண்டிருக்கட்டும். கேட்கப்பட்ட கேள்வி எப்போது என்ற கேள்விக்கு என் வாழ்விலே நான் இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்லும் போது ஒரு நாளிலாவது என் மூலம் உதவி சென்றடைய வேண்டும் என்று நம்மை அர்ப்பணிப்போம். என்னோடு சேர்ந்து பாருங்களா? அர்ப்பணித்தேன் என்னை முற்றிலுமா
யார் சொல்ல முடியும்?
நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இன்னைக்கு பார்த்த இந்த காட்சியிலே கண்ணமாக இன்னும் ஏராளமான சனங்கள் ஆண்டவரே அழிவின் விளிம்பிலே நின்று கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, அழுகிறவர்கள் எல்லாம் எங்களுடைய காதுகளிலே துணிக்கட்டும். ஆண்டவரே, அவர்கள் மத்தியிலே நான் சொல்ல முடியாவிட்டாலும் அவர்களுக்காக திறப்பின் வாசலிலே ஜெபிக்கக்கூடிய ஆண்டவர் வைராக்கிய வாஞ்சை எனக்குள் தந்துருகிறார் என்று சொல்லி ஆண்டவரே, இன்னைக்கு உம்முடைய பாதத்திலே மண்டியிட்டு இருக்கிறதா இந்த திருச்சபை பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வருகிறார்கள். என் திருச்சபைக்குள்ளாக எப்போதும் இந்த எழுப்புதலின் தீ பற்றி எரிவதாக. ஆண்டவரே, ஏதோ நான் ஆலயத்திற்கு வருகிறேன், ஆண்டவரை ஆராதிக்கிறேன் என்று கடந்து செல்லாதபடிக்கு என் ஆண்டவருக்குள்ளாய வைராக்கிய வாஞ்சையோடு ஆண்டவரை சுவிசேஷத்தின் நற்செய்தியின் தீயாக எனக்குள்ளாக பற்றி எரியத்தக்கதாக வாழ்ந்து காட்டத்தக்கதாக ஆண்டவரை உதவி செய்தபடியாக ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்டதாக ஆண்டவரே, இந்த திருச்சபை உமக்குள்ளாக வைராக்கிய வாஞ்சையோடு எழுந்து பிரகாசிக்கத்தக்கதாக, எரிந்து பிரகாசிக்கத்தக்கதாக உதவி செய்தபடியாக ஜெபிக்கிறோம். இன்றைக்கும் கூட ஆண்டவரே, இந்த ஆராதனையிலே பங்கு பெற்றிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உம்முடைய பரிசுத்த சன்னிதானத்திலே மன்றாடுகிறேனப்பா. அவளோடு வந்திருக்கிறதான சிறு பிள்ளைகளுக்காக கோடாகோடி ஸ்தோத்திரங்கள் இருக்கிறோம். இவர்கள் எங்களுடைய தேசத்தின் நாளைய தலைவர்கள் கர்த்தாவே, இவர்கள் எங்கள் தேசத்தின் சிற்பிகள். ஆண்டவரே, இவர்கள் மூலமாகவும் ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்ய முடியும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ராஜா, வழி தப்பி போகாதபடிக்கு எங்கள் ஆண்டவருடைய தோளின் மேலே எங்கள் பிள்ளைகளை சுமந்து தீர்த்தவர்களாக உம்முடைய நேர வசனம் எங்கள் பிள்ளைகளுக்குள்ளாக ஆண்டவரே வேரூன்றி இருக்கத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்தபடியாக ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு பெரியவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதித்தவர்களாக முதிய வயதிலும் ஆண்டவரே அவர்கள் உம்முடைய பாதத்தை உறுதியாய் பற்றிக் கொண்டு ஜெபிக்கும்படியான தருணத்தை என்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். வரும் காலங்களிலே விதமான ஆராதனையிலே உடைய திருச்சபை பிள்ளைகளை யாரும் கலந்து கொள்ளத்தக்கதாக உற்சாகத்தின் ஆவியால் என்னுடைய பிள்ளைகளை தாங்கியிரும்படியாக ஜெபிக்கிறோம். பெருமையாயிருந்து பெருமையாய் போகாதபடிக்கு எங்கள் ஆண்டவர் உதவி செய்தவர்களாக ஆண்டவரே உண்மை ஆராதித்திருக்கிறோம். நாங்கள் மீண்டும் உலகத்தில் கடந்து செல்ல போகிறோம். ஆண்டவரே, ராத்திரி வேளையில் நாங்கள் அயர்ந்தத்தில் இருக்கும் போதும் இந்த சத்தம் எங்களுடைய காதுகளில் துணிப்பதாக, எங்களை அர்ப்பணிப்பின் சத்தத்தின் மூலமாக ஏதோ ஒன்றை நாங்கள் செய்ய வேண்டும் எங்களை அர்ப்பணிக்க ஆண்டவர் அருள்த்தார். மீண்டும் அதிகாலையில் எழுந்து என் ஆண்டுடைய திருப்பாதம் பணிய அருள்த்தார். எல்லாவற்றுக்கும் எல்லாம் உங்களுடைய பரிசுத்த நாமம் என்னென்றைக்கு மகிமைப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியானவருடைய ஐக்கியமும் நம்முடைய கூட எப்போதைக்கும் இருப்பதாக. ஆமென். ஓ தேவனுக்கு மாவி நீ தூக்கி எழுத்தா இயேசு தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மாவி இயேசுவை நேசிக்கிறேன், மெல்மேலும் நேசிக்கிறேன். அக்கரையில் நின்று நானும் அவரை என்றென்றும் வாழ்த்துவேன். அக்கரையில் நின்று நானும் அவரை என்றென்றும் வாழ்த்துவேன். ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி எடுத்தார் இயேசு தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கள் கண்மலை மீட்பருமான கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இதயத்தின் தியானங்களும் எப்பொழுதும் உடைய சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. கர்த்தர்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்துடனே செல்வார்கள்.